நேரத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளில கர்த்தர் தந்த வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, காண்பிக்கிற தேவன். நம்மளுக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்ம நம்ம இப்போ தாயின் வயிற்றுல உருவாகுறதற்கு முன்னரே நம்ம உருவாக்கினவர் அவர். நம்ம கற்பத்துல உற்பவிக்கிறதுக்கு முன்னரே அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் அவரால முன்குறிக்கப்பட்டது. நான் எப்பவுமே அதை உங்ககிட்ட சொல்லுவேன். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ப்ளூ பிரிண்டா அவருடைய கையில இருக்குது அப்படின்ட்டு. நிறைய நேரங்கள் அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்கும் போதும் சரி, அவருடைய சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவருடைய சித்தம் இந்த பூமியில நம்ம நிறைவேற்றணும். அதற்காக தான் அவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார். அப்ப நம்ம அது மீறி நம்மளுக்கு ஒருவேளை ஆண்டுடைய சித்தம் என்னதுன்னு அறியாம நம்ம நிறைய நேரங்கள்ல ஏதாவது ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு நாம அதையே வேணும் வேணும் வேணும்னு தேடிட்டு அது மேலேயே ஒரு இதோட இருந்துட்டு அதனால ஏற்படுகிற ஒரு நம்மளுக்கு ஒரு அது கிடைக்கல அப்படின்ற ஒரு சோர்வு, ஒரு அது நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ நம்ம நம்முடைய தேவன் நமக்கு காண்பிக்கிற காரியங்களே அறிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். அதே நேரத்துல நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நம்மளோடு கூட நம்ம அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்ம மேல நோக்கமா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு நம்முடைய வழியை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். போதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். இப்ப நம்ம அனுதினமும் ஆண்டவரிடத்துல நான் எந்த வழியில நடக்கணும், நான் எப்படி நடக்கணும், என்னுடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்கணும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரிடத்துல கேட்கிறவர்களா இருக்கணும். அவரிடத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அவர் நமக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நமக்கு யாராச்சும் தீர்க்க தரிசனமா சொல்லணும், இல்ல யாராச்சும் நம்மளுக்கு முன்னாடி போனவங்க நமக்கு இந்த காரியங்களை குறித்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படி தேடுகிறவர்களா இருப்போம். ஆனா கர்த்தருடைய வழியை எப்படி நம்ம கண்டு கொள்வது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரியலி நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ள ஒரு நம்ம உள் மனசுல ஆழ் மனசுல நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கும். நிறைய நம்ம என்ன அப்படி எதற்காக நம்ம ஆண்டவரிடத்துல காத்திருக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும் அப்படின்னா, நம்ம நம்ம யார் கூட நான் தான் சொல்லுவேன், யார் கூட நம்ம அதிகமாய் நேரம் செலவிடுகிறோமோ அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு என்ன தாட் இருக்கோ அது நமக்குள்ள வந்துரும். நான் ரீசன்ட் டேஸ்ல நான் நிறைய சில விஷயங்களை குறித்து நம்ம அதிகமாய் தேடும் போது சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டுட்டே இருப்போம். நம்ம எப்பொழுதுமே நமக்கு ஒரு தேடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை குறித்துனாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவரை குறித்தா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய காரியங்களை குறித்தா இருந்தாலும், எந்த காரியங்களை குறித்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இப்போ வளர்ந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு தேடல் இருக்கணும். நம்ம தேடுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு தான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப அவரை குறித்த ஒரு தேடல் இருக்கும்போது நம்ம எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அந்த தேடலின் படி நம்மளுக்கு இருக்கிற வாஞ்சையின் படி அவர் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். நம்மளுக்கு வழியை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம அந்த தேடும் போது கண்டிப்பா நம்ம கண்டடைவோம். என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி. ரீசெண்ட் டேஸ்ல நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, நம்ம மூளையில நம்ம நிறைய நேரங்கள்ல நம்முடைய மூளை எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்ம அதுல என்ன காரியங்களை நம்ம திணிக்கிறோமோ, நம்ம இப்ப என்ன எண்ணங்களை நம்ம அதுல திணிக்கிறோமோ அதுபடிதான் அது செயல்படுது. எப்படின்னா மூளைக்கு நம்ம என்னதை ஃபீட் பண்றோமோ அதன் செயல்பாடுகளை அதான் நம்முடைய அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாதான் நம்முடைய செயல்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு வேண்டாத காரியத்தை குறித்து நம்ம மூளையில பதிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த மூளை அதையே உண்மைன்னு நம்பிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை
எனக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத மூளையில நீங்க பதிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த மூளை என்ன பண்ணும்னா, அந்த ப்ராப்ளத்த அதுக்கு அடுத்து அதுக்கு ஏத்தாப்புல செயல்பட்டு இன்னும் அத வந்து ஊக்குவிக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அதனால தான் நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை, நம்பிக்கையின் வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை, ஆண்டவர் நம்மள எப்படி வழி நடத்துவாரு, அடுத்து நம்முடைய பாதை எப்படி இருக்கும், நம்ம அடுத்து நம்மளுடைய இது என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வழிநடத்துதல் என்னவா இருக்கும் அப்படின்ற காரியங்களே நம்முடைய மூளையில நம்ம பதிய பண்ணும்போது, அந்த வழியாவே நம்மளுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, அதுதான் அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம ஆழ் மனசுல இருந்து ஆண்டவர் வந்து நமக்கு காரியங்கள அப்போ நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐயோ! இல்லாதவைகளை குறித்தோ, இல்ல நடக்க முடியாத காரியம் ஏதோ ஒண்ணு ஒரு பிரச்சனைய நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்துட்டு இருக்கக்கூடாது. தினமும் நம்ம காலையில ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, ஆண்டவரே இன்னைக்கு நான் நடக்க வேண்டிய வழி என்ன? இன்னைக்கு என் வாழ்க்கையில அதான் சொல்றேன். அந்தந்த நாட்களுக்கு அதினதின் பாடு போதும் அப்படின்றாரு. ஏன் நாளைய குறித்து கவலைப்படாத. பின்னாடி நடந்து போனதுகள குறித்தும் யோசிச்சு சோர்ந்து போகாத. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தவறான முடிவு எடுத்து தவறான காரியம் நடந்தா கூட, ஐயோ! இது ஏன் நடந்தது? இது ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் அதையே யோசிச்சுட்டு இருப்போம். அத பத்தியும் நம்ம யோசிக்க தேவையில்ல. ஆண்டவரே நீர் நடத்தினீர். நீர் இவ்வளவு தூரம் எனக்கு ஜீவனை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையில மேலானது ஒன்றுமே இல்ல. அப்ப அதை குறித்ததான காரியங்கள நம்ம விட்டு அது மாரி ஃபியூச்சர பத்தி ரொம்ப என் பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்கும்? என் கணவருடைய காரியம் எப்படி இருக்கும்? என் வீட்டு காரியம் எப்படி அதை பற்றியும் இல்லாம, அன்னன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு நீர் நடத்தும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இருந்துட்டு, அவருடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்போது, எத பத்தியும் கவலைப்படாம இருக்கும்போது, அவருடைய ஆலோசனைகளை நாம பார்க்க முடியும். அவர் நமக்கு காண்பிக்கிறத நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய ஆனா அந்த காண்பித்தலை வந்து நம்ம உணர்கிற அந்த தன்மை நமக்குள்ள வேணும். அப்ப நமக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். நம்முடைய மனம் தெளிவா இருக்கணும். நம்முடைய மனம் தெளிவா இருக்கும்போதுதான் நெறைய சிக்கல்கள் இல்லாம அந்த தெளிந்த நீரோடே போல இருக்கும்போதுதான் ஆண்டவருடைய ஆலோசனைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு காண்பிக்கிற காரியங்களை நாம புரிந்து கொள்ள முடிகிற ஒரு காரியமா இருக்கிறது. இதுல நம்ம பார்க்க போற சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18, 19 வாசிக்கலாம். சங்கீதம் 33, 18, 19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள காலத்துல வந்து நெறைய நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவர்கள், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்குமே ஒரு பயம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்தோ, இல்ல நம்முடைய வாழ்க்கையை குறித்தோ, இல்ல ஏதோ நல்லா ஜெபம் பண்றோம், எல்லாம் இருக்குது. ஆனா, இந்த காரியத்தை குறித்து ஒரு பயம், ஒரு தெளிவில்லாம இருக்கிற ஒரு தன்மை. அப்போ நம்ம முதல்ல ஒண்ணு நெனச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரால நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய சித்தம். நம்ம என்ன காரியம் செய்தாலும் சரி, அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அவர் அவருடைய சித்தத்தின்படி நம்ம நேர்த்தியாய் நடத்தி நம்மள கொண்டு போவார். அப்ப அதை குறித்ததான ஒரு பயம் எதுவும் இல்ல. ஒருவேளை நீங்க அதை குறித்து பயந்துகிட்டு இன்னைக்கு சிஸ்டர் சொன்ன மாரி, யார் என்ன பண்ணா என்ன? எத பண்ணா என்ன? யார் உங்கள நல்லவங்கன்னு சொன்னா என்ன? யார் உங்கள கெட்டவங்கன்னு சொன்னா என்ன? நம்மள நல்லவங்கன்னு சொல்றவங்க நம்மள உண்மையாவே நல்லவங்களா ஏற்றுக்கொள்கிறாங்களா நமக்கு தெரியாது. நம்மள கெட்டவங்கன்னு சொல்றவங்களும் வந்து அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் நம்மள சொல்றாங்களா? இல்ல எதனால? இப்ப நம்ம யார்கிட்டயும் போய் நம்மள ப்ரூவ் பண்ண முடியாது. நம்மள அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான். அப்ப நம்ம அவருடைய சமூகத்துல காத்திருந்து, கிருபைக்கு காத்திருக்கும்போது, அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. அப்ப அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும் போதே தெரிஞ்சு கொள்ள முடியும். அவர் நம்முடைய வழி எல்லாவற்றையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுல வந்து நம்ம ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் கிட்ட வந்து கூப்பிடும்போது சொல்றாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ.
இதுல வந்து ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லுறாரு, நான் உனக்கு நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் காண்பிக்கிற ஒரு தேசம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் தேவர்களை வணங்குகிற ஒரு குடும்பத்தை சார்ந்த அந்த ஆபிரகாம அந்த கல்தேயர் தேசத்தை விட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னா. அப்போ ஆபிரகாம் வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே ஏன் என்ன எதுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. ஆபிரகாம் வந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த தேசத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த தேசத்துல போய் அந்த தேசத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் அவருடைய சந்ததி அனுபவப்போ, நான் உனக்கு ஒரு இடத்த காண்பிக்கிறேன், அந்த இடத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஒரு இதுவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வாக்குத்தத்தம் பண்றாரு. அப்போ அந்த ஆண்டவர் காண்பிக்கிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுக்கு அந்த வழியை வந்து அவர் காண்பித்து கொடுக்கிறார். அப்போ அந்த வழியில ஆபிரகாம் போகிற ஒரு காரியம். அப்ப நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு வழியெல்லாம் காண்பித்து தருவாரு. ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய ஒரு சுயம் ஒண்ணு அங்க மேலோங்கி இருக்கும். நிறைய பேரை நான் இப்ப மீட் பண்ற நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, நல்லா பிரேயர் பண்றாங்க, நல்லா எல்லாம் இருக்கு. ஆனா சரியான பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இது எனக்கும் இருந்தது. ஆனா வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் நடத்தினதே இல்லை. ரொம்ப ஒரு 20 இயர்ஸ்ல காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம், அது ஃபுல் ஹாஸ்டல் லைஃப். குடும்ப வாழ்க்கைன்றது எங்க அப்பா அம்மாவே எப்படி குடும்பம் நடத்துறாங்க, என்னோட ஃபேமிலியிலே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 6th இருந்து நான் ஹாஸ்டல். ரொம்ப தூரமான அப்பா அம்மா கேரளால இருந்தாங்க, நான் ஊர்ல இருந்தேன் திருநெல்வேலியில. சோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ அப்பா அம்மாவை பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம். சோ எனக்கு எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும், எப்படி சகோதர சகோதரிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப தெரியாது. ஏதோ ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறது, இது ஒன்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு எக்ஸ்போஷர். என்னோட ஹாஸ்டல்ல வந்து ஸ்ட்ரிக்டா வளர்த்துருப்பாங்களா, அந்த ஒரு சிச்சுவேஷனே தான் இருக்கும். எது எடுத்தாலும் பர்ஃபெக்ஷன், ஸ்ட்ரிக்ட், இதேதான் வளர்ந்து இதேதான் வந்து என்னுடைய. ஆனா அந்த ஒரு ஃபேமிலி லைஃப் ஃபேஸ் பண்ணும்போது சடனா வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கும் போது எல்லாம் பயங்கரமான ஒரு குழப்பம், நிறைய குழம்பி தவித்து நிறைய இது. ஆனாலும் இன்னைக்கு யோசிக்கும் போது, இந்த வயசுல யோசிக்கும் போது, கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ இந்த காரியங்கள் நடந்திருக்காது. நம்மள எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஆழி புயல், எந்த ஒரு சுழல் நம்மளை சூழ்ந்தாலும் வந்து நம்மள அழகா நடத்திட்டு அது பார்க்கும்போது வந்து நம்முடைய கண்கள் கண்ணீரா, எவ்வளவு அருமையாய் நம்மள நடத்தி நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு, நம்மள சமாதானமாய் தங்க பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அதனால ஒருவேளை நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த காரியத்தை எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ணுவேன், இல்ல இது பிள்ளைங்க வாழ்க்கையில பிள்ளைங்க படிப்பை குறித்து, ஐயோ இதை எப்படி நான் சூஸ் பண்ணுவேன், இதை எப்படி எந்த இடம் பெஸ்டா இருக்கும், அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோம், ஒண்ணுமே இல்லை. ஆண்டோடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் என் தேவன் எனக்கு நடத்தி தருவார். அதான் உங்க மூளையில வந்து எப்பொழுதுமே சொல்றேன், நெகட்டிவ் திங்ஸ் எத்தையுமே வந்து பதிய வைக்காதீங்க. அதுதான் நான் பிராக்டிக்கலா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய மூளை வந்து எப்படின்னா, இப்போ அது இன்னும் ஒரு விஷயமும் நான் கற்றுக்கொண்டதுதான் உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு கையில ஐஸ் கட்டி வச்சிட்டு இருக்கீங்க, அது வந்து நம்ம ஐஸ் கட்டியை புடிச்சிருந்தோம்னா அது ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஜில்னஸ் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம மூளையில இருந்து நம்ம உள்ளங்கால் வரைக்கும் அந்த குளிர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க ஐஸ் கட்டியே இல்லாம கையில ஒரு ஐஸ் கட்டி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அத கையில பிடிச்சிட்டு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த 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 நினைவு, அந்த ஜில்னஸ் வந்து அந்த மூளை வந்து அதை ஃபீல் பண்ணுமா. சோ அந்த அந்த ஜில்னஸ்னால நம்ம உடம்புல என்னென்ன அதிர்வுகள் ஏற்படுமோ அது எல்லாமே அதிர்வு ஏற்படும், நம்ம உடம்பு ஃபுல்லா ஏற்படுமா. இதே போலதான் ஒரு பய உணர்வு நம்மளை ஆட்கொள்ளுது அப்படின்னா, அந்த மூளை வந்து உடனே அந்த பயத்தை வந்து என்ன பண்ணும், அதை பதிய வச்சுட்டு அந்த பயத்தினால ஏற்படுகிற விளைவுகள், நம்முடைய ஹார்மோன்ல இருக்கிற அந்த எல்லாமே ரிலீஸ் பண்ணி அது உடம்ப வந்து முற்றிலுமாய் மோசமா, எப்படி ஒரு வியாதி வந்து நம்மள அணுகி அந்த வியாதியின் நிமித்தம் ஏற்படுகிற சைடு எஃபெக்ட் மாதிரி, அந்த வியாதியினால உங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதே மாற்றங்கள் அந்த வியாதியை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ள உங்க மூளையில ஏற்படுவானால், இப்போ அந்த வியாதியை குறித்த ஒரு பயம் உங்க மூளைக்குள்ள பதிவாயிடுச்சுன்னா,
அதே மாதிரி விளைவுகள் உங்க செல்கள்லயோ எல்லா இதுலயும் அது வந்து ஏற்படும். ஏன்னா அந்த மூளை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு அது எவ்வளவு தூரம் புரியுது அப்படின்னு தெரியல. அதனாலதான் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வந்து பரிசுத்தமா அந்த ஆண்டவருக்கு ஏற்றதா விசுவாசத்த அந்த ஒரு காரியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்வார். ஒரு பய உணர்வு உங்களை ஆட்கொண்டதுன்னா, அந்த முற்றிலுமாய் நீங்க வந்து அந்த பயத்தினால ஆட்கொள்ளப்படுவீங்க. அப்போ ஒருவேளை நம்முடைய இது குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ, எதை குறித்தோ ஒரு பயம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கிறாரு. ஐயோ! இந்த இடத்துக்கு போனா இப்படி ஆயிருமா? இப்படி நெறைய நான் இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்க்கும்போது அநேகருக்கு இந்த பயம். எத எடுத்தாலும் பயம். இது 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 பண்ணிட்டா இப்படி ஆயிரும். யோசிச்சு செய்யணும். ஏதோ ரொம்ப பயந்து இருந்தோம்னா, அந்த பயம் முற்றிலுமாய் நம்மளை ஆட்கொள்ள அப்ப நம்ம இடத்துல இருந்து அந்த விசுவாச ஒரு கிரியை நம்ம இடத்துல இருந்து வெளிப்படல அப்படின்னாலே என்ன ஆயிரும்? நம்ம ஃபுல்லா அந்த பயத்தினால ஆட்கொள்ளப்பட்டு இது பிசாசின் தந்திரம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில சரி என்ன நடந்தாலும் பரவால்ல. காலையில எழும்புங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற காரியம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கிறதற்கு நம்ம அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்கிறார்? அவர் நமக்கு ஆலோசனை உடனே நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து தரிசனமாகி நீ இந்த இடத்துக்கு போ. ஆபிரகாம் கிட்ட ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவனுடைய உள்ளுணர்வுல தான் அவர் பேசியிருப்பார். அநேக நேரங்கள்ல நம்முடைய உள்ளுணர்வுல நம்முடைய உணர்வுகளின் மூலமாய் தான் அவர் நம்மிடத்துல நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனா நம்ம கச்சா முச்சான்னு குழப்பி அடிச்சு இப்போ ஒரு அமைதியா இருக்கிறோம்னா யாராச்சும் நம்முடைய காதுல வந்து பேசும்போது நம்மளுக்கு கேட்கும் அப்படிதானே? இவங்க என்ன காரியத்தை பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஒரு பக்கம் பாட்டு ஓடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் யாரோ பேசிட்டு இருப்போம். ஒரு மார்க்கெட்ல போய் நின்னுட்டு யாராச்சும் ஒருத்தர் அமைதியா நம்ம காதுல வந்து பேசும்போது நம்மளுக்கு கேட்குமா? கேட்காது. அதே போலதான் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் குழப்பி அடிச்சு இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நாம கேட்க முடியாது. அவர் காண்பிக்கிற காரியங்களை நாம பார்க்க முடியாது. அப்ப நம்ம அமைதலோடு உடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்ய போற காரியம் என்ன? நான் நடக்க வேண்டிய வழி என்ன? எப்படி என்ன நடத்துகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும். ஒரு அமைதியான நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மூளையில ஒரு அமைதி வேணும் கண்டிப்பா. ரீசெண்ட் டேஸ்ல பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து அதிகமா டென்ஷன், டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க அப்படின்னா, மனசுல நிம்மதி இல்லாம ஏற்கனவே நம்ம மனசு குழம்பி போய் கிடக்கும்போது யாராவது வந்து ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட நம்மளுக்கு வெடிச்சு சிதறிடும். இது என்னுடைய அனுபவத்திலேயே நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். மேபி நான் அந்த மிட் 44 அந்த மாதிரி ஏஜ்ல நான் போயிட்டு இருக்கேன். சோ சில நேரம் வந்து யாராச்சும் ரொம்ப அமைதியா ஜாலியா இருக்கிற நேரம் யாராவது வந்து நம்மள குத்துற மாதிரி பேசினா கூட அது ரொம்ப பெருசா தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே அவங்க ஏதோ சிச்சுவேஷன் எப்படி போறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நம்மளா யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நம்ம மனசு வந்து அமைதியா இருக்கிறதுனால தெளிவா இருக்கிறதுனால மத்தவங்க நம்மள குழப்ப முடியல அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளே குழம்பி போய் நம்மளே ரொம்ப மோசமா இருக்கும்போது ஈவன் நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னா கூட வெடிச்சு செதறி அவங்கள கடிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம்? துப்பிடுவோம். சோ நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கும் அவர் நம்மளுக்கு காண்பிக்கிற காரியங்களை பார்ப்பதற்கும் முதல்ல நமக்குள்ள ஒரு மன தெளிவு வேணும். அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அந்த இது வந்து அந்த அனுபவம் வந்து நமக்குள்ள வேணும் அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வந்து ஆபிரகாம் கிட்ட அவர் வந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த தேசத்துக்குலதான் உன்னுடைய சந்ததியை நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே இதுல இன்னொரு விஷயமும் நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கலாம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இதுல நம்ம பார்க்கும்போது இந்த 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 வசனத்தும் அந்த இன்சிடென்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் காமனா சொல்றேன். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு மறைக்காம செய்கிற ஒரு தேவனா இருந்தார். அப்போ என்ன நடக்குது? இந்த கானானுக்கு போகிறதுக்கு அவர் அங்க நீ எல்லாம் உன் தேசத்தை எல்லாம் விட்டுட்டு நீ போ நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதே ஆண்டவர் தான் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு எதையுமே அவர் மறைக்கிறது இல்ல அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவர் எந்த காரியத்தையுமே மறைக்கிறது இல்ல. அப்ப நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்கல, அவர் காண்பிக்கிற காரியங்களை பார்க்கல அப்படின்னா நம்ம எங்கேயோ குழம்பிக்கிட்டு ஏதோ ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருக்கோம். அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு தான் அர்த்தம் கண்டிப்பா. இப்ப இதுல பார்க்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும்
அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 21ஆம் வசனம் வாசிச்சு. எமோரியரும் கானானியரும் கீர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததியாருக்கு கொடுத்தேன் என்றார். நீங்க இந்த காரியங்களை ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. எப்படின்னா அவருக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி காண்பிக்கிற தேவன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அந்நிய பரதேசிகளாய் அவங்க போய் எகிப்துல சஞ்சரிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும், 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க மிகுந்த பொருளோட அவங்க அவங்களை சேவிக்கிற அந்த ஜாதிகளை நான் வந்து நியாயம் தீர்ப்பேன். அதுக்கப்புறம் மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அதுல பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல நீ சமாதானத்தோட என் பிதாக்கிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 21ஆம் வசனத்துல எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. கொடுத்தேன்னு எப்ப சொல்றாருன்னா அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது அப்படின்ட்டு வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனா அங்க சொல்லிட்டாரு, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. அங்க பிள்ளையே இல்லை. அப்போ எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில வந்து முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தையே இல்லாத ஒரு ஆபிரகாமு கிட்ட போய் உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததி அங்க போய் பரதேசியா இருப்பாங்க, அவங்க அங்க இருந்து நான் மீட்டுட்டு வருவேன், அவங்க மிகுந்த பொருளோட வருவாங்க, அதுக்கப்புறம் நீ முதிர்ந்த வயதுல சாவா, எல்லாத்தையும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படி சொல்லும் போது அப்ப அங்க என்ன நம்ம ஆபிரகாமுக்கு அது முழு நிச்சயமாய் தெரிந்திருந்திருக்கும் தானே. எப்படி இதெல்லாம் நம்முடைய சந்ததிக்கு இத்தனை 400 வருஷம் அங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க, அதுக்கப்புறம் நான் கொடுப்பேன் அப்படின்ற அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அநேக நேரங்கள்ல எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர்களுடைய இதனால அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு 3 நாள் பிரயாண தூரத்தை எத்தனை வருஷம் சுத்துனாங்க. சோ அந்த 40 வருஷமா வனாந்திரத்துல இது பண்ண மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் நமக்கு போதித்து அவர் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னா அவருடைய சத்தத்தை நாம கேட்கிறவர்களா இருக்கணும். அவர் காண்பிக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் காண்பிக்கிற அந்த தேசம், அந்த காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா அது பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். அதே போலதான் புதிய ஏற்பாட்டுல வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் காண்பித்த காரியங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு அது வந்து நம்ம அதை சுதந்திரிக்கிறதுக்கு நம்மளுக்கும் எப்படி ஆபிரகாமுக்கு வந்து சொன்னாரோ இந்த தேசத்தை கொடுத்துட்டேன், அதே போலதான் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார், பரம கானான உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவர் கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம அதை பெறுகிறதற்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோமா? நம்மளுக்கு முன்னாடி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிறதுக்கு அவர் நம்மள நடத்துகிற வழியில நாம நடந்து போகிறோமா? அவருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதே பார்க்கும்போது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு தேசத்தை காண்பித்து வைத்திருக்கிறாரு, அந்த தேசத்துக்கு நேராக நம்மள வழி நடத்திட்டு போறாரு. அப்ப அந்த தேசத்தை நம்முடைய கண்கள் முதல்ல காணணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வழியில நடக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும், இந்த வழியில நடக்கிறோம், இந்த வழி கரெக்டா, இது தப்பா, இந்த பாதை சரி. இப்பெல்லாம் நம்ம ஜிபிஎஸ் போட்டுக்கிறோம் அப்படித்தானே. நம்மளுக்கு ஜிபிஎஸ் யாரு? ஆண்டவர் தான். அப்ப நம்ம வழி விலகி போகும்போது வழி இதுவே அப்படின்ற அவருடைய சத்தத்தை நாம வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவேன்னு சொல்லிட்டு அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், நம்முடைய மூளை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும், ஒரு சாந்தமுள்ள ஆவியா இருக்கணும். நம்ம கிட்ட வந்து அந்த ஒரு தெளிவு இருந்தா மாத்திரம்தான் அவர் பேசுறாரு, அவர் நம்மளை வழி நடத்துறாரு
நிறைய நிறைய நேரங்கள்ல ஒருவேளை நீங்க இப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் எப்படி இருக்கும்? எப்படி ஒருவேளை உங்களுக்கு முன்னால போறவங்க இல்லைன்னா பயங்கரமா உபவாசம் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணி நீ 3 ஏதாவது ஒரு காரியம் உனக்கு நடக்கல அப்படின்னா, நீ 3 நாள் உபவாசம் பண்ணிரு, இல்ல 7 நாள் உபவாசம் பண்ணிரு, 40 நாள் உபவாசம் பண்ணிரு. இந்த உபவாசம் பண்ணி நீ இத ஜெபம் பண்ணனா உனக்கு இந்த காரியம் நடந்துரும். இந்த காரியம் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. உடனே நம்மளும் வந்து அதுக்காக போராடுவோம். அது கிடைக்கலன்னா அழுது, முட்டி, மோதி, கதவ பூட்டிட்டு அழுது ஜெபம் பண்ணி, அது ஒரு வழியா ஆகி, அப்புறம் ஆண்டவர் நமக்கு தரல அப்படின்னா அவர் மேல கோவப்பட்டு அவருக்கு ஒரு 2 திட்டு போட்டு, இந்த மாதிரி காரியங்கள். சமீபத்துல ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க. ஆக்சுவலா எனக்கு எப்பவுமே அவங்க என்கிட்ட ஒரு கான்டாக்ட்ல இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து அவங்க கல்யாணம் ஆன புதுசுலயே அவங்க அப்பா வந்து கேன்சர்னால ரொம்ப கஷ்டப்பட்டு, அவங்களுக்கு அந்த கிட்னில ஏதோ சம்திங் அந்த மாதிரி கேன்சர். சோ அது ரொம்ப யூரின் அந்த டியூப் எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நெருக்கப்பட்டு தான் இறந்தாங்க. ஒரு 7 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால அந்த சகோதரியுடைய திருமண வாழ்க்கையில இருந்து அந்த ஒரு 7 வருஷம் ரொம்ப அப்பா ஒரே பொண்ணு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்பா இறந்து ஒரு 2, 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள திரும்பி மாமனாருக்கு கேன்சர்ன்னு இது பண்ணிட்டாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனா இன்னும் ஃபைனலுக்கு இன்னொரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றோம். ஆனா இப்படி ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. ஒரே வியாதி இதுவா இருக்கு. நான் ஜெபம் பண்றேன். ஏசப்பா என் ஜெபத்த கேட்கவே மாட்றாங்க. ஏன் என் ஜெபம் கேட்கப்படலன்னு எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, எனக்கு சடனா நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்த தான் அவங்களோட பகிர்ந்து கொண்டேன். அப்பதான் சொன்னேன், சகோதரி நீங்க வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இது சுகமாயிடணும். இந்த வியாதி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எனக்கு இதுல இருந்து இந்த ரிசல்ட் டெஸ்ட் வரப்போகுது அப்படின்னா, பாசிட்டிவா வந்துரக்கூடாது. இந்த ரிசல்ட் வந்து அந்த அந்த வியாதி இருக்குன்ட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம ஒண்ணே ஒண்ணு கத்துக்கணும். நம்ம இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு தெளிவு வேணும். எப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல அவர்கள் ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் அறியாத காலத்துல வந்து அற்புதங்களும் அடையாளங்களின் மூலமாய் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மள வழி நடத்துறார், நம்மள உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரை நம்ம வந்து ஒரு அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் நம்ம அவரை தேடணும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிந்துக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்திற்கு என் மாமனாரை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தானே என்ன இந்த பூமியில கொண்டு வந்தீர். உம்முடைய சித்தம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. வேற ஒண்ணும் எனக்கு சுகம் கிடைக்கட்டும். இந்த டெஸ்ட் வந்து இதுவா வரட்டும். என்ன இல்லன்னு வரட்டும். அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஏன் இந்த பாடுன்னு அப்படிலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. வேற எதுவும் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சித்தத்தை அந்த பூமியில நிறைவேற்றுகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது மத்தது எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அவங்களும் அப்புறம் நான் அதை விட்டுட்டேன். ரொம்ப நாள் ஒரு ஒரு வாரம் ஆச்சு. திருப்பி பார்த்தா அவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. சிஸ்டர் ரியலி வந்து நான் சோர்ந்து போன நேரத்துல ஆண்டவர் உங்கள் மூலமா என் கூட பேசினாரு. எப்படி நான் ஜெபிக்கணும் அப்படின்னு அதான் அந்த சோர்ந்து போய் ஜெபம் கூட இல்லாம ஒரு மாதிரி வெறுத்து போய் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அந்த சித்தம்ன்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் என் வாயில இருந்து வரவே இல்லை. ஆனா நம்ப மாட்டீங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது வந்து அது கேன்சரஸ் இது இல்ல. வேற நார்மல் இதுதான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாதாரண இதுதான் அப்படின்ட்டு வந்துச்சு சிஸ்டர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவர் வந்து அவருடைய சித்தத்தின்படி அதை சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்தி தந்தார். எனக்கு இதுல இருந்து நான் ஒரு லெசன் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது எனக்கும் ஒரு லெசனா இருந்தது. எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். அத பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? குழம்பி போயி என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நேரங்கள்ல ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவர் காண்பிக்கிற காரியங்களை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இடத்துல ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கணும். அதனால ஒரு நாளும் வந்து ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். அந்த அதிசயத்தை பார்த்தாதான் நீர் உண்மையான தேவன் அப்படின்னு நான் நம்புவேன், விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை அப்படி ஜெபிக்கிறவர்களா இருந்தோம்னா, இன்னைக்கு அந்த அந்த மாதிரி ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு எதுவா இருந்தாலும் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நம்மளுக்கு தெரியாது. அந்த வழி அவர் எப்படி வழியை திறப்பாருன்னு நான் அதான் சொன்னேன். நம்முடைய வழிகள் அல்ல அவருடைய வழிகள். நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள். நம்ம எங்க சாஞ்சா கூட அவர் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம மேல நோக்கமா இருக்கிறார். காட்டுவாரு. இந்த வழியில போ.
காண்பிக்கிற தேவன் அவர். ஆனா அந்த வழியை நம்ம வழியே பாக்குறது கிடையாது. ஆனாலும் அவர் நம்மள நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மள என்ன சொல்றது, ஏசாயா 48 17 வாசிக்கலாம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்போ பிரயோஜனமா இருக்கிறதே உனக்கு போதித்து, நம்மளுக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறார். போதிக்கணும்னா நம்முடைய காதுகள் அவருக்கு செவி கொடுக்கிறதா இருக்கணும். என்ன சொல்லுகிறார் ஆண்டவரே, நமக்கு என்ன சொல்லுகிறார்? அதனாலதான் எப்பவுமே ஒரு மன தெளிவு வேணும். ஒருவேளை நீங்க இந்த காலங்கள்ல ஏதாவது ஒரு இதை குறித்து நீங்க குழம்பிக் கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து மரண பயம், வியாதியை குறித்த பயம், இல்ல குழந்தை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம், எதை குறித்தும் நீங்க பயந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல அதை ஒப்பு கொடுக்கும்போது ரியலி அந்த பயம் போயிடுச்சு அப்படின்னா அது வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். நம்மளுக்கு எதை பத்தியுமே ஒரு இது இருக்காது, கவலை இருக்காது. அந்த அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகள் தெளிவாய் கேட்கும். மனுஷனுடைய ஆலோசனையை நம்பி இந்த காலங்கள்ல நிறைய குழப்பம். எங்க போய் நம்ம கேட்டாலும் எதுனாலும் ஏமாத்துறது நிறைய இதுதான் இருக்கு. அப்போ நம்ம எப்பொழுதும் அனுதினமுமே ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கும்போது அந்த காரியங்களை நம்ம அவருக்கு அழகா காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். இதே போலதான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட சொல்லும் போது அப்போஸ்தலர் 9 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட்டான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நாமத்து நிமித்தம் பாடுபட வேண்டும் என்பதை. அப்போ பவுல பத்தி இது பண்ணும்போது அங்க எவ்வளவு பவுலுக்கு பாடுகள் அங்க எல்லாமே ஆல்ரெடி வந்து அது முன்குறிக்கப்பட்டாச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அங்க சொல்றாரு ஆண்டவர், அந்த அனனியா கிட்ட வந்து சொல்லும் போது பவுலை குறித்து சொல்லும் போது, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் அதுக்காக பாடுபட போறோம் நம்ம ஆண்டவருக்காக அப்படின்னு அந்த பாடுகளை கூட அழகா தாண்டி போறதுக்குள்ள கிருபையா ஆண்டவர் நமக்கு தருவார். அது பாடுகள் மாதிரியே இருக்காது. அதனை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நடந்து போனாங்க. அவங்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகல, அவங்களுடைய செருப்பு வந்து கிளியவும் இல்லை. அது சொல்றாரு, ஒரு எப்படி கழுது தன் கூட்டை கலத்து தன் குஞ்சுகளை அப்படி தான் ரெக்க மேல வச்சு சுமந்து செல்வது போல நான் அவனை சுமந்து சென்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்மள அப்படிதான் ஆண்டவர் சுமந்து செல்கிறவரா இருக்கிறார். ஆனா பவுலை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் எப்படி ஆபிரகாமு கிட்ட ஜனங்களை வந்து அவங்க அந்நிய தேசத்துல அவங்க பாடுபடுவாங்கன்றத நான் உனக்கு காண்பிப்பேன்னு காண்பித்தாரு. அப்படிதானே முதல்லயே சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த தேசத்தை நான் சுதந்திரிக்கிறதுக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவுலை குறித்து சொல்லும் போதும் எல்லா காரியங்களையும் பவுலுடைய காரியங்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டது. அப்ப பவுல் வந்து ஐயோ நான் இந்த பாடுகளுக்குள்ள நான் போகிறேனா, ஒருவேளை பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள அதிகமாய் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு காணான் நிச்சயம் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. அந்த பரம காணானுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி நம்ம ஷுவர் அங்க நம்மளுக்கு சீட்டு நிச்சயம். அதனாலதான் அங்க நம்மளுக்கு பிரச்சனையும் பாடுகளும் அப்படின்ட்டு. இங்கேயும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26:16 வாசிக்கலாம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். அப்ப இங்க பவுல் கிட்ட என்ன சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து. அப்ப எல்லாவற்றையும் குறித்து காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம பார்க்கிறோம் அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம அடைய போகிற அந்த ஒரு பெரிய பரம ஒரு எருசலேமை நம்ம அடைய போகிறோம் அப்படின்னா அந்த வழிகளை வந்து ஆண்டவர் இந்த வழியா நீ போனோம், இந்த அனுபவங்களுக்குள்ளாய் நீ போனோம், இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம். அப்போ இதை கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம அந்த வழியில கரெக்டா பிரயாணிப்போம். நம்ம வந்து அந்த காரியங்களுக்காக தான் ஆண்டவர் நம்மளை இதை அனுமதித்திருக்கிறார். அப்போ இந்த
இந்த வழியா நம்ம போகணும். அப்ப இந்த வழியில நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தாலும் ஆண்டவர் வந்து நம்மள செவ்வை பண்ணி நம்மள கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பவுலுடைய பாடுகளை ஆண்டவர் முதல்லயே இங்க சொல்றாரு. பவுலுக்குமே காண்பித்தார். நீ எவ்வளவாய் பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்குமே எல்லாவற்றையும் காண்பித்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு எல்லாவற்றையும் காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் பத்மு தீவுல யோவான் அப்போஸ்தலனை கொண்டு போய் பத்மு தீவுல அதான் சொல்றாங்க. அந்த பத்மு தீவு ஒரு ஒரு வனாந்திரமான ஒரு தீவு. அங்க யாருமே போக மாட்டாங்க. அந்த தீவுக்குள்ள கொண்டு போய் அடைச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த தீவுல இருந்து அந்த பாடுகளையும் இதையும் பட்டையும் அதுக்கு முன்னாடியும் வந்து ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய சீஷர்கள் எல்லாருக்கும் பாடுகள் எல்லாம் தான். கடைசியில ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்காக இந்த சீஷர்கள் ஒவ்வொரு இடமா அலைக்கழிக்கப்பட்டு ஒவ்வொரு இடமா சிதறி போனார்கள். அதே இடத்துல இந்த யோவான் வந்து பத்மு தீவுல போய் இது பண்றாரு. அப்போ அங்க அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, நான் உனக்கு இங்க அது அது நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்போ சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. அப்ப எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை போதித்து நம்மளுக்கு இதுதான் இந்த மாதிரிதான் நடக்க போகுது. இப்ப இந்த கடைசி காலத்துல நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு காண்பித்து இருக்கிறார். ஆல்ரெடி இப்ப புதிய எருசலேமை குறித்து எப்படி கானானை குறித்து ஆபிரகாமுக்கு காண்பித்தாரோ அதே போல புதிய எருசலேமின் காரியங்கள், சீக்கிரத்துல சம்பவிக்க போகிற காரியங்கள், கடைசி கால காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு காண்பித்தார். யோவான் அப்போஸ்தலன் மூலமாய் அது நம்மளுக்கும் காண்பிக்கப்படுது. அப்ப நம்ம அதையெல்லாம் குறித்து காண்கிறவர்களா இருக்கணும். அந்த வழியில நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின் சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்க பார்க்கும்போது இங்க ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய தேவன் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில முன்குறித்தாலும் நமக்கு அந்த காரியங்களை குறித்து அவர் நம்மளை வழி நடத்திட்டே இருக்கும்போது அந்த காரியங்களை குறித்ததாய் நம்மளுக்கு அதை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நம்ம அதை காண்கிறவர்களா இருக்கிறோமா? அதே மாதிரி நம்ம வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 6, 8 வசனம் வாசிக்கும் போதும் நம்ம இந்த காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். யோவான் சொல்றாரு, நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். யோவான் என்னென்ன காரியங்களை கண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்படிதானே? புதிய எருசலேம், அந்த எருசலேம்ல வாசல்கள், அந்த வாசல்கள் அந்த நகரத்தின் ஃபுல்லா அளவு, அது எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, அந்த நகரத்துக்குள்ள நாம எப்படி பிரவேசிப்போம், யாரெல்லாம் பிரவேசிப்போம், அப்படி எல்லா காரியங்களும் யோவானுக்கு என்ன பண்ணார்? காண்பித்தார். இந்த காலகட்டங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதே போல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எப்படி நம்ம நம்மளுக்கு நடந்து போகிற பாதைகள் எப்படி இருக்கும், நம்ம கடந்து போகிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணப்பட்டிருக்குது? முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளுகிற அது அது அதை தெரிந்து கொள்ளுகிற அப்ப அதை தெரிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிறவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு காண்பியும், எனக்கு இந்த காரியங்களை காண்பியும் பிள்ளைகளுடைய. அதே மாதிரி நான் எப்பவும் அது சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நம்முடைய மனக்கண்கள்ல நம்ம எப்பொழுதுமே அந்த காண்கிறவர்களா இருக்கணும். எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும், இல்ல நம்ம ஒரு விஷயத்த இது பண்ண போறோம், ஒரு விஷுவலைஸ் பண்ணி அதை எப்பவுமே இது சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா நார்மலா பிராக்டிக்கலா பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு விஷயம் இப்போ நீங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா
அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கட்டி அந்த வீடு அது எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்க எண்ணத்துல கொண்டு வரணும் அப்படின்னு. இது எனக்கும் அந்த பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு இப்ப நம்ம ஈவன் நம்ம ஊருக்கு போறோம், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்ல எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ் போடணும், இந்த இது போடணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாத்துக்கிறது. இல்ல எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, ஒரு பொருள் ஒரு சமைச்சா கூட சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பொருள் செய்யறோம், ஒரு குழம்போ கூட்டம் செய்யறோம்னா அது இப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிட்டு அது எப்பவும் அது இதுக்குள்ள வரும். சரிங்களா? நீங்க எல்லாருமே அப்படிதான் இருப்போம்னு நினைக்கிறேன். சோ அதே போலதான் வந்து நம்மளுக்கு புதிய எருசலேமை குறித்துனா இது இப்படி இருக்கும், ஆண்டவர் நமக்கு இப்படி வச்சிருப்ப, இப்படி நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, இப்படி இருக்கு. அப்போ அந்த இவ்வளவு சகலத்தையும் நேர்த்தியாய் நமக்கு உண்டாக்கி வச்சுட்டு நமக்கு அதை காண்பிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களை அப்ப செய்யறதுக்கு எவ்வளவு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்படித்தானே? அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் நம்முடைய கண்கள் காண்கிறதா அவர் காண்பித்துட்டாரு. பார்வோனுக்கு என்னுடைய வல்லமையை காண்பித்தேன் அப்படின்னு சொல்றாரு. பார்வோனுக்கு மாத்திரமல்ல, வேதத்தின அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது எல்லாம் நம்மளுக்கு காண்பிக்கப்பட்டாச்சு. என்ன நம்முடைய கண்கள் அதை பார்த்து நம்முடைய இருதயத்துல நம்ம அதை பதித்துக் கொள்ளணும், நம்முடைய மூளையில அதை பதித்துக் கொள்ளணும். அப்பதான் நம்ம அதுக்கு நேராய் ஓட முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நிறைய அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறவர்களா இருக்கிறோம் நம்ம. ஆனா அதை பத்தி கவலைப்படுகிற எந்த சர்ச்சுக்கு நான் போனோம், இந்த பாஸ்டர் சரி. இப்ப இடையில எல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப குழப்பமா இருங்க. ஐயோ, யார நம்புறது, என்ன பண்றது, எப்படி எந்த பீப்புள் கிட்ட பேசினா யாரையும் நம்பி ஒண்ணும் சொல்ல முடியல. யார் உண்மையா இருக்காங்க, யார் இதா இருக்காங்க. ஆனா உண்மையா சொல்றேன், நம்ம நடக்கிற வழியில ஆண்டவர் நம்மளுக்கு நீங்க அதை பொறுமையோட இருந்து, ஒருவேளை நீங்க எல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் குழப்பம், குடும்பத்துல குழப்பம், அப்படிலாம் ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களால நிறுத்தி நிதானமா யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருப்பீங்க, இல்ல வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் ஆண்டவரால முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே முன்குறிக்கப்பட்டு நம்முடைய பாதைகள் எல்லாத்தையுமே அவர் செவ்வையாக்கி அழகா நடத்திட்டு போறார். ஆனா நம்மதான் வந்து அதை குழப்பிக்கிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார், நாம காண்கிறவர்களா இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10 வசனம் வாசிக்கலாம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருகிறதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசைகெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மள நடத்துகிற பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா பரிசுத்த பாதையிலே நடத்துவார். தீட்டுள்ளவன் யாரும் அதுல வரமாட்டாங்க, துஷ்ட மிருகம் இருக்காது, எதுவும் இருக்காது. நம்ம ஒருவேளை பேதையரா இருந்தாலும் நம்ம திசை கட்டு போவதில்லை. கர்த்தர் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அந்த வழியை காண்பித்து நம்மளை நடத்தி கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். அவர் காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து இதுபடி போ, இங்க போ. ஒண்ணுமே நம்ம முட்டாளா இருந்தாலும் சரி, அவர் நம்மள அப்படியே அழகா நடத்தி கொண்டு போய் நம்மள சேர்க்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம ஏன் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லைல்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வழியை காண்கிற, அவர் நம்மளை நடத்துகிற அந்த வழியை எப்படிப்பட்டது அப்படின்னு அவர் நமக்கு சொல்லி தந்துட்டார். அதுல முள்ளோ கல்லோ குறுக்கோ இருக்காது. அவர் நம்மளை செம்மையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்ப நம்ம அதை பார்க்கிறவர்களாய் தெளிவாய் பார்த்து அதுல நடக்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.